எவ்வளவு தூரம் உங்களோட நெருக்கமா இருந்திருக்கிறாரு, எவ்வளவு தூரம் வேலை செஞ்சிருக்காருன்னு தெரியுது. இப்ப வரும்பொழுது கூட அது என்ன ஆறுன்னு அது அந்த கால்வாய் வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70-75% வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் 25% ஒர்க் தான் இருக்கு அப்படின்னா கூட அதை எல்லாரும் கேட்கும் போது அது ரொம்ப பொறுமையா நின்று இவ்வளவு வேலை நடந்திருக்கு. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, அதை வேணா அந்த இவர்கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு யாரு பார்த்தாரோ அவரை காமிச்சு அவர் ஆமா அது 75% நடந்து அதை சொல்றதுக்கு முதல்ல நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க அண்ணன் தம்பியா அப்படி பேசுவாங்க. கொஞ்சம் பதவி மிதப்பு வந்தவங்க அப்படி பேச மாட்டாங்க. பார்க்கலான்ட்டு போயிருவாங்க. ஆனா அவர் அப்படி இல்ல. எப்படி இருக்காரு? உங்க வீட்டுல ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறாரு. ஒரு வேட்பாளர் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காரு. ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காரு. இன்னமும் கூட மந்திரி ஆயிட்டாருன்னா இன்னும் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, அதனால ஓட்டு போட்டு சட்டசபைக்கு அனுப்பிட்டு உட்காந்து சாமி கும்பிட்டு எப்படியாவது மந்திரி வாங்கிருக்கு. அது அவருக்கு நல்லது இல்லை, உங்களுக்கு நல்லது. அதுக்காக இந்த மாதிரி ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு, சரிங்களா? நம்மளுடைய தானை தலைவர், தமிழக முதல்வர் 1000 ரூபாய் மகளிர் உதவி திட்டம். அது இப்ப இந்த மகளிர் உரிமை, அதான் உதவி இல்லை உரிமை, அந்த பிரச்சனை தெரியுமில்ல உங்களுக்கு. இன்னையா உதவின்னு சொல்லி கிண்டல் பண்ணாவது இந்த இலவசம்னு சொல்லுவாங்கம்மா. நான் அதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இளைஞர்கள் இருப்பாங்க, விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இருக்கட்டும், எல்லாருக்கும் தான் ஓட்டு போடணும், இருக்கட்டும். ஆனா சில விஷயங்களை நம்ம இங்க சொல்லிடணும். இந்த இலவசத்தை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. இப்ப இலவசம்னா என்னங்கிறத இளைஞர்களுக்கு நான் இந்த இடத்துல ஒரு அழகா சொல்லிடுறேன், உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிடும். இப்போ அமெரிக்கால என்னென்ன இலவசம்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. அமெரிக்கால கிட்டத்தட்ட 98% எல்லாமே இலவசம் தான். நீங்க உணவுப் பொருட்களை தவிர பாக்கி எல்லாமே இலவசம் தான். ஓகேங்களா? லண்டன்ல என்னென்ன இலவசம்னு தெரியுமா? அங்க எவ்வளவு கொரோனா அப்போ எல்லாருக்கும் தொகை கொடுத்தாங்க தெரியுமா? நம்ம ஊர்ல எவ்வளவு கொடுத்தாங்க கொரோனா சமயத்துல? வீட்டுக்கு 5000 6000 4000 ரூபாய் கொடுத்தாங்களா? 5000 4000 கொடுத்தாங்க. 1000 அவங்க கொடுத்தாங்க, நம்ம பேலன்ஸ் கொடுத்தோம். 4000 கொடுத்தாங்களா? இது லண்டன்ல எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா? குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இவ்வளவு கொடுத்தாங்களா? அதை யாராச்சும் இலவசம்னு சொன்னாங்களா? ஏன் நம்ம ஊர்ல மட்டும் உங்க காசை உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு இலவசம்னு சொல்லி வெளியில எல்லாரும் உங்களை கிண்டல் பண்றாங்க? அது உரிமை. அதனாலதான் அதுக்கு பேரு மகளிர் உரிமை தொகைன்னு வச்சோம். அப்போ உரிமை தொகைங்கிற 1000 ரூபாய் காசை உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியுது? இதுதான் இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப ஏகப்பட்ட திட்டங்களை அறிவிக்கிறீங்க, மக்களை ஏமாத்துறீங்கன்னு சொல்லி அதிமுக காரங்களும் சொல்றாங்க, பாஜக காரங்களும் சொல்றாங்க, தாவேகா காரங்களும் சொல்றாங்க. இப்ப நீங்க அப்படி கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்லணும். ஒரு மாநிலம் அது ஒரு குடும்பமா வச்சுக்கோங்க. இப்போ அப்பா தான் இருக்காரு, அப்பாவும் பாப்பி விடுவாங்க. இப்ப அப்பா தான் குடும்ப அப்பா, எங்க அப்பா. ஓகேயா? இவர் எனக்கு அப்படி இல்லை, எனக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாருமா. அப்ப அவருடைய வருமானம் என்னவா இருந்துச்சு? 1000 ரூபாயா இருந்துச்சு. அவர் என் குடும்பத்துக்காக கடுமையா உழைச்சாரு. 2000 ரூபாய் சம்பாரிச்சா எனக்கு எவ்வளவு கொடுப்பாரு? 200 ரூபாய் கொடுப்பாரு. 5000 ரூபாய் சம்பாரிச்சா எவ்வளவு கொடுப்பாரு? அப்புறம் எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுப்பாரு. 6000 ரூபாய் சம்பாரிச்சா 10000 ரூபாய் 20000 ரூபாய் சம்பாதிக்க என்ன பண்ணுவாரு? என் பிள்ளைகளுக்கு கொடுப்பாரு. அந்த மாதிரி நம்முடைய தமிழக முதல்வர் நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படுத்திட்டாரு. தமிழ்நாட்டுடைய நிதியை பெருசுபடுத்திட்டாரு. பொருளாதாரத்தை வளர்த்துட்டாரு. அதிமுக 3.25 இருந்து 11.07 இருக்கு நம்முடைய பொருளாதார வளர்ச்சி. நம்ம கிட்ட காசு இருக்கு, கொடுக்குறாரு. அது யாரு காசு? அவங்க சொன்னாங்க உங்க காசு தான் வாங்கிக்கோங்க. உங்க காசு தான் வாங்கிக்கோங்க. என்ன சொல்றாரு முதல்வர்? உங்க காசு தான் வாங்கிக்கோங்க, இன்னும் தரேங்கிறாரு. 1000 2000 தரேங்கிறாரு. யாராவது இலவசம் சொன்னா சொல்லாதீங்க, அதுக்கு பேர் உரிமை தொகை. அது உங்க காசு. நம்முடைய தமிழகம்ங்கிற அந்த வீட்டுக்குள்ள நம்முடைய தமிழக முதல்வர்ங்கிற அப்பா சம்பாரிச்சு உங்ககிட்ட கொடுக்கிறாரு. அது உங்க காசு தான். அதனால அந்த காசை நீங்க வாங்கிக்கோங்க, வரக்கூடியதான். ஆனா அந்த இடத்துக்கு இந்த அப்பா இல்ல, ஒரு குடிகார அப்பா குடிக்க போகிட்ட என்ன ஆகும்? அவர் எத்தனை லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு என்ன பண்ணுவாரு? குடிச்சு அழிச்சிருவாரு. என்ன பண்ணுவாரு? ஏதாவது பொறிக்கத்தனமா அழிச்சிருவாரு. உங்களுக்கு வந்து சேருமா? சேராது. அப்ப இருக்கிறதுல இப்ப நல்ல அப்பா யாரு? ஸ்டாலின் அப்பா தான் இப்ப இருக்கிறதுல நல்ல அப்பா. அவரால் மட்டும்தான் உங்களுக்கு செய்ய முடியும். பசங்கள்லாம் சும்மா சொல்லுவாங்க, அவங்களுக்கு அதை செய்வதற்கான தகுதியும் இல்ல, அதை செய்யறதுக்கான இந்த பொருளாதாரத்தை பற்றிய அறிவும் கிடையாது. அவங்க சும்மா சொல்லுவாங்க. இப்ப அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த பக்கம் ஒரு காய்கறி கடை இருந்தது, இந்த பக்கம் ஒரு எம்டியா எதுவுமே இல்ல. அங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர். இப்ப அந்த காய்கறி கடைக்காரன் சொன்னா புடலங்காய் 5 ரூபா அப்படின்னா எல்லாரும் இங்க போனாங்க. இந்த பக்கத்துல எந்த காய்கறி விற்காது சொன்னா புடலங்காய் 4 ரூபா தாங்க, நான் 3 ரூபாய்க்கு கொடுப்பேன் சொல்லுவான். ஒன்றரை புடலங்காயே இல்லையே.
அவன் என்ன சொல்லுவான், கத்திரிக்காய் 5 ரூபாய்மா, நான் கத்திரிக்காய் 2 ரூபாய்க்கு தருவேன்மா. இவன்ட கத்திரிக்காய் இருக்கு, அவன்ட கத்திரிக்காய் இல்ல. அந்த மாதிரிதான் அரசாங்கத்தை நடத்தி ஆல்ரெடி செஞ்சவரு யாரு, நம்முடைய தலைவர். நீ அரசாங்கத்துக்கு வரல, செய்யறதுக்கான தகுதி உனக்கு இல்லை, நீ என்ன வேணா சொல்லலாம், அதை செய்வேன், கத்திரிக்காய் வெண்டைக்காய்னு சொல்லலாம். அதான் உனக்கு ஒண்ணுமே இல்லையே. எல்லாம் வைத்துக் கொண்டு 1000 ரூபாய் தரேன்னு சொல்றப்ப தர முடியாதுன்னு நாங்க அதிமுகல 1000 ரூபாய் கொடுத்தாரு. இப்ப என்ன சொல்லிருக்கிறாரு, 2000 ரூபாய் தருவேங்கிறாரு. அவர் தருவார்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. அதனால உங்களுக்கு தெரியும். எத்தனை குழந்தைகளும் பார்த்தீங்களா, 5வது வரைக்கும் காலையில சிற்றுண்டி இருந்ததா, இப்ப 8வது வரைக்கும் சிற்றுண்டியா மாத்தி இருக்கிறாரு. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 10வது வரைக்கும் மாத்துவார், 12வது மாறும். இதுதான் ஒரு குடும்ப தலைவருடைய வேலை. அப்படி ஒரு பிரமாதமான தமிழக முதல்வரை கொண்டிருக்கிறோம். அவர் அனுப்பிச்சு வச்சிருக்கக்கூடிய வேட்பாளர் தான் நம்மளுடைய அருமை அண்ணன் மதி அவர்கள். ஏற்கனவே நீங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சு அனுப்பி இருக்கிறீங்க. இந்த முறை உங்க ஓட்டு கன்ஃபார்ம்னு எனக்கு தெரியும். அவர் ஜெயிச்சுட்டாருங்கிறத நான் இந்த இடத்துல உறுதி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கட்சி இல்லை, அது நம்மளோட கலந்த நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேற்றம் கூடவே இருந்த கட்சி தான் திராவிட முன்னேற்றம். இல்லைங்களா? அப்போ எஜுகேஷன் மட்டும்தான் நம்மள மாற்றும். உங்க எல்லாருக்கும் தெரியாத உண்மை சொல்லுறா, சில பிள்ளைங்களா எல்லாம் கவனிங்க, சில பிள்ளைங்களா கவனிங்க, உங்க எல்லாரும் தெரியாத ஒரு உண்மை சொல்லுங்க. வெளிநாடுகள் இருக்கு இல்லையா, ஊர்கள்லையும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி தெரியும். ஐடில ஒவ்வொரு இந்தியாவுக்கு, அந்த இந்தியாவுக்கு எத்தனை கோடி பேர், 158 கோடி பேர் இருக்கும். எவ்வளவு கோடி? 158 கோடி பேர் இருக்கும். அவ்வளவு சேர்ந்தவர்களோ மற்ற எந்த கட்சி சுயேட்சை யாரு சொன்னாலுமே இங்க இருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்ததுதான். அதுதான் நமக்கு தொடரணும், அதுதான் நமக்கு பக்கபலமாக இருக்கும். இப்ப மன்னன் வருவோமா, இப்ப தலைமையை பற்றி சொல்லிட்டோம், தலைவர்களை பற்றி சொல்லிட்டோம். அப்படி ஒரு தலைவருடைய வெளிவந்தவர் தான் நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நம்முடைய தமிழக முதல்வர்.